Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய வீடியோ 6th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய லாஸ்ட் சப்ளிமெண்டரி ரீடர் brought to book. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் நான் ஷேர் பண்ணிடுறேன். நிறைய பேர் வந்து ரொம்ப கோவமாலாம் கேட்டிருந்தீங்க. டெய்லி வீடியோலாம் போட மாட்டீங்களா அப்படின்னு நிறைய பேர் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க. மேம் ப்ளீஸ் அப்லோட் டெய்லி வீடியோஸ் அப்படின்னு. இனிமேல் வந்து கண்டிப்பா வீடியோஸ் வரும். நீங்க கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க சரியா. டெய்லி வீடியோஸ் கண்டிப்பா இருக்கும். அது ஆர்டர் வைஸாவோ இல்ல நமக்கு சிலபஸ் வைஸாவோ கண்டிப்பா வீடியோ கொடுக்க தான் போறோம். ஏன்னா நமக்கு வந்து இப்ப டைமிங் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. நம்ம ஒன்னொன்னா போனோம் அப்படின்னா டெஃபினெட்லி இட் வில் டேக் மோர் டைம். we can't complete our syllabus. so what we have to we need to plan something else. எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்னா நான் என்ன நினைச்சிருக்கேன் அப்படின்னா 2 வீடியோ கொடுக்கலாம். அந்த 2 வீடியோவுமே ஒரு ப்ரோஸ் ஒரு சப்ளிமெண்டரி ரீடர், அப்படி இல்லை அப்படின்னா ஒரு போம் ஒரு சப்ளிமெண்டரி ரீடர் அப்படி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளால சிலபஸை ஈஸியா கம்ப்ளீட் பண்ண முடியும். ஒன் மோர் திங், we need to concentrate grammar also. கிராமர் வெக்காபுலரி பார்ட்ஸ்லயும் நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் இருக்கணும். ஸோ இதை வந்து மேக்ஸிமம் இன்னும் 10 or 20 டேஸ்ல வந்து 6th 7th 8th 9th வரைக்குமே முடிச்சிடலாம். முடிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு, அதனால தான் கேட்குறீங்க. அது எனக்கு புரியுது. இனிமேல் வந்து கண்டிப்பா வீடியோஸ் வரும். ஒருவேளை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிக்கிறாங்க, யாருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸை கண்டிப்பா தெரியப்படுத்துங்க. வாட் எவர் இட் மைட் பி பிளஸ் ஆர் மைனஸ், வாட் எவர் மைட் பி தெரியப்படுத்துங்க. அப்பதான் இன்னும் உங்களுக்கு என்னென்ன ஹார்ட் ஒர்க் பண்ண முடியும், என்னென்ன இன்புட் கொடுக்க முடியும்னு நாங்கள் யோசிக்க முடியும். இப்போ ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். brought to book. அப்புறம் ஒரு சிலர் என்கிட்ட பர்சனலாக கேட்டிருந்த விஷயம் என்ன அப்படின்னா, மேம் சப்ளிமெண்டரி ரீடருக்குலாம் நீங்கள் இவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணணுமா, நம்ம அதெல்லாம் படிக்கணுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி ஐ வாண்ட் டு சே ஒன் திங். இது வந்து எஸ்ஜிடி எக்ஸாம் ஃபர்ஸ்ட் டைம் தே ஆர் கோயிங் டு கண்டக்ட். அப்படி இருக்கிற பட்சத்தில் நமக்கு தெரியாது அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இன்னொன்று இது போஸ்டிங் எக்ஸாம். ஸோ நம்ம எதுலேயுமே தெரியாமல் போகக்கூடாது. எனக்கு வந்து 6th to 10th சிலபஸில் இருக்கிற எல்லாம் எனக்கு தெரியும். அது ப்ரோஸோ போயமோ சப்ளிமெண்டரி ரீடரோ எல்லாமே எனக்கு தெரியும்னு ஒரு கான்ஃபிடென்ட் லெவலை பூஸ்ட் பண்ணுறதுக்காக தான். அதுக்காக வந்து ரொம்ப டைம் கொடுத்து படிக்காதீங்க. brought to புக்குக்கு ஒரு ஓகே சப்ளிமெண்டரி ரீடர் ஒரு 5 minutes அவங்க சொல்கிற ஸ்டோரியை கேட்குறோம். அதில் ஒரு வேளை ஐடென்டிஃபை த ஸ்பீக்கர், ஐடென்டிஃபை த கேரக்டர்ஸ் இருக்கா அதை நான் தெரிஞ்சுக்கிறேன். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் பாருங்க. ஏன்னா ஒரு சிலர் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டாங்க, சப்ளிமெண்டரி ரீடர் படிக்கணுமாக்கா, நீங்கள் ஏன் சப்ளிமெண்டரி ரீடர்லாம் நடத்துறீங்க, சப்ளிமெண்டரி ரீடருக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான கிளாரிஃபிகேஷன் தான். ரொம்ப சிம்பிள். எனக்கு இங்கிலீஷில் எல்லாம் தெரியும். கிராமர் தெரியும், வெக்காபுலரி தெரியும், ப்ரோஸ் தெரியும், போயம் தெரியும், சப்ளிமெண்டரி ரீடர் தெரியும். அந்த ஒரு கான்ஃபிடென்ட் லெவலுக்காக தான் இந்த வீடியோ. ரெண்டாவது, இதுக்கு நம்ம ரொம்ப டைம் ஒன்றும் ஸ்பெண்ட் பண்ண போகிறதில்ல. நம்ம ப்ரோஸில் ரீட் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு லைனாக ரீட் பண்ணிவிட்டு அதுக்கு உட்காந்து நம்ம எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்துட்ருக்க போகிறதில்ல. சரிதானே? அதுக்காக தான் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த brought to புக்குங்கிறது ஒரு சப்ளிமெண்டரி ரீடர். ஆக்சுவலாக இது வந்து என்னன்னாப்பா 6th ஸ்டாண்டர்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு புக்கு, ஒரு ஸ்டோரி. அதாவது அந்த ஸ்டோரியில் வந்து ஒரே ஒரு சோல் பர்சன் வருவாங்க. அவங்க பேர் என்ன பேர் அப்படின்னா மகேஷ் அப்படின்னு. அந்த பையன் என்ன பண்ணுவான்னா அவனுடைய ஸ்டேஷ்னரி திங்ஸை ப்ராப்பராக சேவ் பண்ணவே மாட்டான். அதாவது ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண மாட்டான். புக்ஸுக்கு சரியாக அட்டை போடுறது கிடையாது, அட்டை போடாமல் எடுத்துகிட்டு போகிறது, இல்லை புக்கை கிழிக்கிறது, அந்த மாதிரியே இருப்பான். அப்படி பண்ணிகிட்டு இருப்பான். ஒரு நாள் நல்லா அசந்து தூங்கும்போது அவன் கனவுல ஒன்று வரும். என்ன அப்படின்னா, அதாவது ஒரு கோட் மாதிரியும், அந்த கோட்டில் வந்து அவனை குற்றவாளி கூண்டில் ஏறின மாதிரியும், அதில் மேக்ஸ் சப்ஜெக்டோட புக் வந்து ஜட்ஜ் மாதிரியும், இங்கிலீஷ் சப்ஜெக்டு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சப்ஜெக்ட்ஸு, மேக்ஸ் சப்ஜெக்டு, அவனுடைய பேகு, பென்சில் எல்லாமே அவனை கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரியும் ஒரு கனவு வரும். அந்த கனவுல வந்து இவன் வந்து என்னை வந்து சரியாகவே டேக் கேர் பண்ணுறதில்ல, என்னை கண்ட மாதிரி ட்ரீட் பண்ணுறான். அதுலேயும் பர்டிகுலராக அந்த இங்கிலீஷ் புக் என்ன சொல்லும் அப்படின்னா, நான்லாம் வந்து அவன் வீட்டுக்கு போகையில் எவ்வளோ அழகாக கிரே கலரில் போனேன்னு தெரியுமா, ஆனால் இந்த மகேஷ் வந்து என்னை மதிக்கவே மாட்டான், என்னை வந்து கசக்கி என்னை பிச்சு பிடுங்கி என்னை புண்ணாக்குறான் அப்படின்னு சொல்லி அந்த இங்கிலீஷ் புக்கு சொல்லும்.
ஓகே நம்ம பனிஷ்மெண்ட் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அந்த ஜட்ஜு யார் வருவா அப்படின்னா மேக்ஸ் புக் கேட்பாரு. உடனே இல்லை இல்லை வேண்டாம், நம்ம அவனை வார்ன் பண்ணி விட்டுறலாம், அவன் இனிமேல் வந்து அவனுடைய பொருளை வந்து பத்திரமா வச்சுக்குவான் அப்படின்னு சொல்லி முடிச்ச உடனே அந்த பையன் அம்மா அப்படின்னு சொல்லி கத்திட்டு எந்திரிப்பான். கடைசியில் பார்த்தா அது ஒரு ட்ரீம். இதுதான் இந்த ஸ்டோரி. இதுக்கு வந்து நம்ம எல்லாம் படிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, சரிதானே? ஸ்டோரி இதுதான். இந்த பிராட்டு புக் ஸ்டோரி யார் எழுதியிருப்பா அப்படின்னா மதுமிதா குப்தா எழுதியிருப்பாங்க. இந்த பிராட்டு புக் ஸ்டோரி யார் எழுதியிருப்பா அப்படின்னா அது ரொம்ப முக்கியம். சப்ளிமெண்ட் ரீடரை யார் எழுதியிருக்கா நமக்கு தெரியணும்ல, மதுமிதா குப்தா இருக்கும். இன்னுமே வந்து ஒரு சிலர் இருப்பீங்க, இல்லை மேம் நான் எல்லாமே படிக்கணும் மேம், எனக்கு வந்து அட்டை டு அட்டை படிக்கணும் அப்படிங்கிறவங்க இந்த க்ளோசரி பார்ட்டை படிச்சுக்கோங்க, சரியா? க்ளோசரி பார்ட் என்ன? ரெக் அப்படின்னா என்னன்னா வார்ன் அவுட், அதை தான் என்ன சொல்லுவோம், வார்ன் அவுட். அடுத்து ஆன்டிசிபேஷன் அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அல்லது கோப்பை தான் என்ன சொல்லுவோம், ஆன்டிசிபேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டென்டோரியன் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரீம்லி லவுட், கத்துறது. அடுத்து மெனாசிங்லி அப்படிங்கிறது த்ரெட், ஒருத்தனை என்ன த்ரெட்டனிங் பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, த்ரெட்டனிங் பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது அவனை வந்து என்ன சொல்றது, அவனை பயமுறுத்தாத அப்படின்னு சொல்றது. அடுத்து பேட்டர்ட் அப்படின்னா டேமேஜ், அதை தான் என்ன சொல்லுவோம், பேட்டர்னு சொல்லுவோம். அடுத்து ஃப்ரான்டிக்கலி அப்படின்னா அன்கண்ட்ரோல்டு மேனர் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃப்ரான்டிக்கலி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாக் மார்க்ட் அப்படின்னா ஸ்கேர்டு, ரொம்ப பயப்படுறது. அடுத்து ஸ்ட்ரான்ச்லி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெய்த்ஃபுல்லி அப்படிங்கிறது. அடுத்து பேண்ட்ரஸ் அப்படிங்கிறது டல் அண்ட் லேக்கிங் கிரேஸ், அது. அஸ்ட்ரானிஸ்ட் அப்படின்னா அமேஸ்டு, ஆச்சரியப்படுறது. லம்பர்ட் அப்படின்னா வாக்ட் ஆர் மூவ்டு கிளம்ஸ்லி, கண்ட மாதிரி மூவ் ஆகுறது, ஒரு ப்ராப்பர் ஆர்கனைசேஷன் இல்லாமல். சோர்ஸ் அப்படின்னா ரொட்டீன் டியூட்டி, நம்ம ரெகுலராக பண்ணக்கூடிய வேலையை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வேர்டிக் அப்படின்னா எ ஜட்ஜ்மெண்ட் ஆர் அ ஒப்பீனியன், அதை தான் என்ன சொல்லுவோம், வேர்டிக்னு சொல்லுவோம். அடுத்து பெட் ராகல்டுனா அசிங்கமாக இருக்குது, மெஸ்ஸியாக இருக்குது, அதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பெட் ராகல்டு அப்படின்னு சொல்லுவோம். எஜிடேட்டட்னா ட்ரபிள்டு எமோஷ்னலி, சரியா? இதுதான் இந்த ஸ்டோரி. இந்த ஸ்டோரி இவ்வளோதான். இந்த ஸ்டோரியில் கற்றுக்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை, பட் அவுட்லைன் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி இனிமேல் வீடியோஸ் ரெகுலராக வரும். உங்களுக்கு என்ன கண்டென்ட் வேணும் அப்படின்னு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது படிக்கிறாங்க, எஸ்ஜிடி டிஆர்பி படிக்கிறாங்க, இல்லை டெட் பேப்பர் 1 படிக்கிறாங்க மேம், அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.